அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் the process of the coating and shaping of the restoration to the adhesive copper from the அப்புறம் வந்து occlusion. The process of coating, shaping of the restoration to the adhesive copper from the occlusion வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து adhesive copperனு சொல்கிறாங்க. adhesive copper வந்து இருக்குது அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து the objectives of finishing and polishingல வந்து objectives of finishing and polishing இருக்குது. அதில் வந்து என்னென்னா ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங்காக ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆஃப் த பேஷண்ட் கம்ஃபர்ட் அண்ட் aesthetic appearance, plaque retention and gingival inflammation reduce பண்ணுது. அப்புறம் minimize the corrosion and tarnish of the material, அதுக்கப்புறம் metallic improper wear resistant, அதுக்கப்புறம் longevity of resistance, அதுக்கப்புறம் restoration, அதுக்கப்புறம் longevity of the restoration, ideal properties of polishing agent வந்து biocompatible, minimal the removal of the material, low heat generation and அதுக்கப்புறம் வந்து low heat generation available in the form of particle size gridல இருக்குது, easy to handle and apply. Classification of polishing agent வந்து based on abrasivenessல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கோர் மீடியம் ஃபைன் அப்படின்னு இருக்குது. கோர் மீடியம் ஃபைனில் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்புறம் 100 மைக்ரோமீட்டரில் இருக்கும். இனிஷியல் ஷேப்பிங் அண்ட் ஃபினிஷிங் மீடியத்தில் வந்து 20 to 100 மைக்ரோமீட்டர் ஸ்மூத்னஸில் இருக்கும். ஃபைனில் வந்து 20 மைக்ரோமீட்டரை வந்து அப்புறம் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. சூப்பர் ஃபைனில் வந்து என்னென்னா வந்து லெஸ்ஸர் தென் அதுக்கப்புறம் அந்த மைக்ரோஃபைன் வந்து அப்ரெசிவ், இதை ஃபைனல் லெஸ்டரை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பியூமிஸ், அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் வந்து பியூமிஸு, ஜிங்க் ஆக்சைடு சிலிக்கேட். பியூமிஸ் வந்து ஃபினிஷிங் தி எனாமல், அதுக்கப்புறம் எனாமல் அண்ட் அக்ரிலிக் பேசிஸ். ஜிர்கோனியா சிலிக்கேட் வந்து பாலிஷிங் த டீத்தை வந்து பாலிஷிங் பண்ணுறதுக்கு வந்து ஜிர்கோனியா சிலிக்கேட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைட்டானியம் ஆக்சைடு வந்து பாலிஷிங் த கோல்ட் அண்ட் அமால்கம். அலுமினியம் ஆக்சைடு ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் ஆஃப் காம்போசிட்டு. அதுக்கப்புறம் டைமண்ட்க்கு வந்து ஃபைனல் பாலிஷிங் ஆஃப் தி செராமிக் காம்போசிட்டு. ரூகி வந்து ஃபைனல் பாலிஷிங் ஆஃப் த கோல்ட் அலாய். அதுக்கப்புறம் சிலிகான் கார்பனேட் இஸ் யூஸ்டு ஃபார் த டிஸ்க் அண்ட் ஸ்டோன் ஃபார் த கவுண்டரிங்காக இருக்குது. பாலிஷிங் சிஸ்டம் ஆஃப் டென்டிஸ்ட்ரி. The abrasion point, அதுக்கப்புறம் வந்து pointing up, these are impregnated in the abrasion. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரப்பர் பாயிண்ட் கப்பில் வந்து impregnated in the abrasive இருக்குது. சாஃப்ட் லெக்ஸ் டிஸ்க்குன்னு இருக்குது. மல்டி கிரிட் டிஸ்க் சிஸ்டம், தீஸ் ஆர் த காம்போசிட் ஆஃப் த ஃபினிஷிங்காக இருக்குது. ஃபினிஷிங் பர் வந்து ஹார்ட் டு, அதுக்கப்புறம் வந்து டு ரீச்சஸ் த ஏரியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலிஷிங் ஸ்ட்ரிப் வந்து இன்டர் ப்ராக்சிமல் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து ஃபெல்ட் வீல், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பேஸ்ட் ஆஃப் ஹை. அதுக்கப்புறம் வந்து ஹை கிளாஸஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பாலிஷிங் சிஸ்டம் வந்து ரப்பர் பாயிண்டர் கப் மாதிரி இருக்கும். சாஃப்ட் லேட்டெக்ஸ் டிஸ்க்குன்னு இருக்குது. பாலிஷிங் பர்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்டு டூ, அதுக்கப்புறம் இந்த ஏரியா பாலிஷிங் ஸ்ட்ரிப்புன்னு இருக்குது. இன்ட்ராப்ராக்சிமல் ஏரியா ஃபெல்ட் வீலுன்னு இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பேஸ்ட் ஆஃப் ஹை கிளாஸஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து அதுக்கப்புறம் எனாமலுக்கு வந்து பியூமிஸ் காம்போசிட். பியூமிஸ் ஜிர்கோனியம் சிலிக்கேட்டு. காம்போசிட் ரெசினுக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு அண்டு டைமண்டு. அதுக்கப்புறம் டைமண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அமோனியம். அதுக்கப்புறம் அமால்கத்துக்கு வந்து டைட்டானியம் ஆக்சைடு அண்டு ஒரு பாலிஷிங் ஸ்டோனு. இது வந்து ராக் அதுக்கப்புறம் வந்து ராக் அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் செராமிக்ஸில் வந்து டைமண்ட் பேஸ்ட்டு சிலிக்கான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அக்ரிலிக்கில் வந்து அதுக்கப்புறம் பியூமிஸ் அண்ட்
பிம்ஸ் அண்ட் பாலிஷிங் காம்பனண்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து அதுக்கப்புறம் இனிஷியல் ஷேப்ஸ் கோர்சஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். திஸ் ஆர் இன்டர்மீடியேட் ஸ்மூத்தனிங் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து மெத்தட் ஆஃப் அப்ரசிவ். த ஃபைனல் பாலிஷிங் இஸ் ஃபைனல் சூப்பர் ஃபைன் அதுக்கப்புறம் ஏஜென்ட். திஸ் ஆர் ஹை அதுக்கப்புறம் வந்து ஹை ஷைனாக இருக்கும். த இனிஷியல் ஷேப்பிங் அண்ட் கோட்டிங் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். These are அதுக்கப்புறம் வந்து intermediated smooth with medium of the abrasive. Fine polishing with the superfine agent, high fine and paste ink. அதுக்கப்புறம் ஹை ஃபைனாக இருக்கும். அதில் இனிஷியலாக வந்து ஷேப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆஃப் த ஸ்மூத்தனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் பாலிஷிங் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஃபைனல் பாலிஷிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஹை ஷைன் பேஸ்ட் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அழகுபடுத்திடுவாங்க. அதே தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து ரொம்ப ஈஸி தான். இதோட பெனிஃபிஷியல் என்னென்னு கேட்பாங்க. ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து மினிமம் இரிட்டேஷனுக்கு, ஹார்ட் டிஷ்யூவு, அதுக்கப்புறம் டூத் சர்ஃபேஸ் வந்து பிளேக் வராமல் தடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதோட கோல் என்ன அப்படின்னா அனட்டாமி வந்து ப்ராப்பர் அனட்டாமிகள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ரஃப்னஸ், ரிடக்ஷன் ஆஃப் ரஃப்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அக்கமுலேஷன் ஆஃப் த ஓரல் டிஷ்யூ அதெல்லாம் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பல்க் ரிடக்ஷன், கட்டிங், கிரைண்டிங், அப்ரேஷன் இருக்குது. டெஃபினேஷன் வந்து பல்க் ரிடக்ஷன்னா வந்து ரிமூவல் ஆஃப் த அன்வான்டட் அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் and the tooth is applied to the quickly. This is done by the cutting and grinding. Cutting is the process of the removal of the substances. It is used to blade of the burr of abrasive. Abrasive is embedded with the bind to the matrix on the burr of the disc. அதுக்கப்புறம் வந்து burr of the disc. These are grinding processல வந்து எப்படி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து அப்ரேஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து அப்ரேஷன்னா என்னென்னா இது வந்து ஒரு ஹார்ட் ரெஃபைனிங் சர்ஃபேஸை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஹார்ட் இர்ரெகுலரிட்டி ஷேப்பை வந்து ஒரு ஸ்மூத் மெட்டீரியல் வச்சு அதுக்கப்புறம் ஸ்மூத்தனிங் பண்ணுவாங்க அந்த சர்ஃபேஸை. அந்த ஃபினிஷிங் டு அப்ரசிவ் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங். அதுக்கப்புறம் there are polishing to abrasive procedure. Finishing is surface defect and surface defect such as created by the contour. These are the procedure for the cutting and grinding of the instrument. அதுக்கப்புறம் வந்து பாலிஷிங்க்கு வந்து it provide the luster of the glass of the material surface. அதுக்கப்புறம் material surface இருக்குது. இப்போ வந்து கிளேசிங் கொடுப்பாங்க. நல்லா பாலிஷ்டாக இருக்கிறதுக்கு வந்து கிளேசிங் கொடுப்பாங்க. இந்த பர்பஸ் ஆஃப் ஃபினிஷிங் பாலிஷ் வந்து ஓரல் ஃபங்க்ஷன் எஸ்தட்டிக்காக இருக்குது. ஓரல் ஹெல்த்துக்கு வந்து நல்லா அழகாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு டெப்ரிஸ் வந்து அட்டாச் ஆகாது. அதுக்கப்புறம் ஓரல் ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லா ஒரு மாஸ்டிகேஷன் பாலிஷபிலிட்டி வந்து ஷோன் ஆகி அதுக்கப்புறம் வந்து லெஸ் டார்னிஷிங், லெஸ் கொரோஷனாக இருக்கும். ஏஸ்தட்டிக்ஸில் வந்து ஃபினிஷிங் அண்ட் பாலிஷிங் வந்து ஏஸ்தட்டிக்ஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹை கண்டென்ட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அப்ரசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரைட் பார்ட்டிகல் சைஸை டஸ் நாட் ப்ரொடியூஸ் டீப். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து which cannot be removed easily to the subsequent step. The process of the shape of the edge and breakdown is the manner is exposure new. அதுக்கப்புறம் வந்து not gag substances be the strength is not permanently deformed to the under load of the temperature. அதுக்கப்புறம் வந்து hard டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. அப்ரசிவ் மோஷன் வந்து ரொட்டேட்டரி பர்ரு அதுக்கு பிளெயினாக டிஸ்க்குன்னு இருக்குது. ரெசிப்ரோக்கல் மோஷன் ரொட்டேட்டரி பர் வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பிளெயினாக இருக்குது. வந்து பிளெயினாக டிஸ்க்குன்னு இருக்கு. தீஸ் ஆர் த ரிமூவல் ஆஃப் த பிளெயின். த மோஷன் இஸ் இந்த மோஷன் வந்து அப்படியே போயிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ரெசிப்ரோக்கல் மோஷன்னா வந்து அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மோஷன் ஆஃப் த சைடு
இந்த பார்ட் ஆஃப் த அக்ரலிக் அண்டு அதுக்கப்புறம் வந்து இருக்குது ஸ்பீடு அதுக்கப்புறம் வந்து அப்ரெசிவில் வந்து பாண்டட் அப்ரெசிவ் அதுக்கப்புறம் வந்து நான் பாண்டட் அப்ரெசிவ் போட்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பேஸில் வந்து அப்ரெசிவில் வந்து கோர் மீடியம் அதுக்கப்புறம் மீடியம் ஃபைனு சூப்பர் ஃபைனுன்னு இருக்குது. கலர் கோடிங்கில் வந்து பிளாக்கு க்ரீனு ப்ளூவு ரெட்டு எல்லோ ஒயிட்டுன்னு இருக்குது அல்ட்ரா ஃபைன். அதுக்கப்புறம் வந்து பிளாக்கு எல்லோ அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு த ஹார்ட்னஸ் வந்து ஹார்ட் அப்ரெசிவ் டைமண்ட் சிலிக்கான்ஸ் கார்பனேட் அதுக்கப்புறம் பியூமிஸ் மீடியம் அப்ரெசிவ் பியூமிஸ் சிலிக்கான் ஜிர்கோனேட் சாஃப்ட்ன்ட்டு இருக்குது. ஃபினிஷிங் அப்ரெஷன் அண்ட் க்ளீனிங்கில் வந்து பேப்பர் பிளாஸ்டிக் கோட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டட் ஸ்ட்ரிப்பு பிராண்ட் ஸ்டோன் அதுக்கப்புறம் வந்து பவுடர் ஃபார்ம் கேக் ஃபார்ம் ரப்பர் இம்பிரெக்னேட்டட் டேஸ்ட் ஃபார்ம் அதுக்கப்புறம் பாண்டட் அப்ரெசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டட் அப்ரெசிவ் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த கோட்டட் ஆஃப் த அதுக்கப்புறம் பைண்டிங் ஆஃப் த கிரிண்டிங் ஆஃப் த டீத் அதுக்கப்புறம் வந்து பைண்டட் இஸ் ஹெல்ட் டு தி adhesive to the coating and grinding and polishing வந்து இருக்குது. the method of அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து திஸ் ஸ்டெண்டிங்காக வந்து இருக்குது.